எல்லோரும் சேர்ந்து தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையில், எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை அனுதினமும் உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. பிதாவான தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே, உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே, உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. அவருடைய இரத்தத்தால் பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கினார். பிதாவிற்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக, கரைபடாதவனாக நம்மை நிலைநிறுத்துகிறவர், நம்மை எடுத்து நிறுத்துகிறவர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும்
மகிமையும் தகப்பனே தகப்பனே உமக்குத்தானே. மறுபடியும் எல்லோரும் சேர்ந்த வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீங்க. மாம்சமான திரை அன்று மாம்சமான தீரையை அன்று கிழித்து புது வழி தீரந்தி. கிழித்து புது வழியை திறந்தா. ஆமென். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் எல்லோரும் சேர்ந்து வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை பெரியது. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை எப்பொழுது விளங்கும் அப்படின்னா, அவருடைய வல்லமை என்ன சொல்றது, ஆச்சரியம் உள்ளது, மகத்துவம் உள்ளது. அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை. ஆனால் அந்த வல்லமை எப்பொழுது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் தெரியுமா? செங்கடலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க, செங்கடல் என்னாச்சு, பிளந்துச்சு. யோர்தானை மிதிக்க ஆரம்பிச்சாங்க, யோர்தான் விலகுச்சு. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த 2 அப்பங்களையும் 5 மீன்களையும் என்ன பண்ணாரு, பிச்சு கொடுக்குறாரு. அந்த சீடர்கள் என்ன பண்றாங்க, அந்த கூடையை கொண்டு போய் அப்படி கொடுக்கறதுக்கு விசுவாசத்தோடு போறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய வல்லமை மகத்துவமானது, அவருடைய வல்லமைக்கு அளவே கிடையாது. ஆனால் அந்த வல்லமை எப்போ ஸ்டார்ட் ஆக தொடங்கும் அப்படின்னா, நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்பதான் அது தொடங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு நாம் காரியத்தை துவங்கும் பொழுது கர்த்தர் ஜெயமாய் முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வல்லமையை விசுவாசித்து நடத்த ஒருத்தரும் அவமானம் அடைஞ்சதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை.